வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நன்றி சார். சார் இப்போ ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது சார். சொல்லுங்கள் சார். என்ன சொல்லுங்க? தைராய்டு பிரச்சனையில சின்ன வயசு குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஓஹோ, சரி சரி சரி. மாத்திரை மெடிசின்லாம் எடுத்துட்டோம்னா அது சைட் எஃபெக்ட் நிறைய இருக்கு சார். இது மாத்திரை மெடிசின் இல்லாம நம்ம இத இது ஒரு எக்ஸசைஸ் மூலமா, யோகா மூலமா எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்கீங்க. முதல்ல தைராய்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? தைராய்டு எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தைராய்டு இந்த இடத்துல இருக்குது சார், தொண்டைக்கு இந்த பக்கத்தில் ஒன்று. அது ரெண்டு தைராய்டு இருக்குது. தைராய்டு, பேராதைராய்டு. தைராய்டுக்கு துணை தைராய்டு ஒன்று இருக்குது. இந்த தைராய்டு கல்லீரல் மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு. இது சரியாக செயல்படலைன்னா உடல் பாதிக்கும். உடல் தைராய்டு பாதிச்சாச்சுன்னா சிலர் தடியாக ஆயிடுவாங்க, நடக்க முடியாமல் ஆயிடுவாங்க, மூச்சு திணறல் வரும். ஆகவே இந்த தைராய்டை ஆக்டிவேட் பண்ணணும். தைராய்டுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். தைராய்டுக்கு அந்த ஒரு பயிற்சி உடற்பயிற்சி கொடுக்கணும். எளிதாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நேரே உட்காந்துருக்கோம். நம்ம நேரே இப்படி பார்த்துட்டு இருக்க போகும்போது மூச்சை உள்ளே இழுத்துட்டு அப்படியே கீழே கூடிய 1 நல்ல அந்த நாடி இங்கே தொடரும். 1 மூச்சு இழுக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா இந்த தைராய்டு ப்ரெஷராக தெரியுதா? இது நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டுனா இதாயிரும். உடனே திருப்பி 1 2 3 4 இதுன்னு செஞ்சிடணும். ஏன்னா முன்னால் குனிக்கிறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும். பார்த்தீங்களா? அதுக்காக அந்த கழுத்து நரம்பில் வலிகளி வராமல் இருக்குது. இதை செஞ்சிடணும். கேட்டிங்களா? ஒரு 1 2 இது 4 தடவை செஞ்சுட்டாங்களோ உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையே வராது. இது எப்போ செய்யலான்னு நீங்கள் கேட்கலாம். காலையிலே எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெந்நியை குடிச்சிட்டு செஞ்சிடலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யலாம். அது செஞ்சால் தைராய்டு பிரச்சனையே வராது. தைராய்டு இருக்கிறவங்க அறிகுறி பார்த்தீங்கன்னா, இந்த த்ரோட்டில் உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெரிய வீக்க மாதிரி வந்துடும். இப்படி வந்துடும். கேட்டிங்களா? அப்போ இது அந்த டாக்டர் போனால் இது தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அறிகுறி. இந்த இடத்துல இருந்தா இருக்குல்ல, இந்த இடத்துல மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, கொஞ்சம் போக போக கஷ்டத்தை உண்டு பண்ணும். அந்த ஒன்று தான் தெரியும். வெளியே பார்க்கறதுக்கு அதுதான் தெரியும். நமக்கு உள்ள தெரியாது. பார்த்தீங்களா? அது ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். வெளியே பார்க்கறதுக்கு இந்த இதுலேருந்து இவ்வளோக்கு பருமனை தைராய்டு பாய்ச்சினாலே பருமன் ஆயிரும். ஆமாம், அதுக்கு ஊசி போடுவாங்க, பிறகு திருப்பி இதாயிரும். ஆனால் இந்த ஆசனா செஞ்சாச்சுன்னு வைங்களேன், வரவே வராது. எல்லாரும் செய்யலாம். வருவதற்கு முன்னால் பாதுகாத்துக்கலாம். நம்ம அந்த வருமன் காத்துக்கொள்ளலாம். நல்ல தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. இந்த எக்ஸசைஸ் இப்போ எல்லாரும் பண்ணிட்டு தைராய்டு இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும். கர்த்தருடைய கிருபையால் உருவாக்கணும். உண்மையில் மாத்திரை அந்த வலி நிவாரணி மாத்திரை தான் கொடுப்பாங்க. கேட்டீங்களா? ஆமாம், உண்மை. பெரிய காரியம் இது. ரொம்ப பிரயோஜனமா இருக்கு சார். நன்றி.